அதாவதுங்க, அந்த விவகாரத்துல தவறு செய்தவர்கள், கலப்படம் செய்தவர்கள், பஞ்சமா பாதகத்தை விட மிக கொடிய பாதகம் அது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். இந்த புரட்டாசி மாதத்துல எல்லாரும் விரதம் பிடிக்கிற நிலையில இதை ஒரு இதனால நீங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க, நீங்க எப்படி திரும்பவும் வந்து நீங்க அந்த புனிதத்தை காப்பீங்களான்னு சொல்றதெல்லாம். புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதியிலே பிரம்மோற்சவம். ஏழுமலையானுக்கு பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான மாதம். பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற காரணத்தினால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து பெருமாளுடைய பிரம்மோற்சவத்திற்கு திருக்குடை சமர்ப்பிப்பார்கள். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலிலே இருந்து மாலை சமர்ப்பிப்பார்கள். நேரடியாக திருமலை சென்று பெருமாளை தரிசிக்க முடியாதவர்கள் இந்த குடையை தரிசித்து அந்த புண்ணியத்தை பெற முடியும். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து மிகவும் சிறப்பான ஒரு ஆன்மீக விழா தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலத்திலே இன்றைய தினம் இங்கே பெருமாள் கோயிலிலே இந்து மக்கள் கட்சி, இந்து ஆத்தியாத்மிக அறக்கட்டளை, இந்த பெருமாள் கோயில், பாண்டரங்கன் கோயில் தேவஸ்தான கமிட்டியார் இவர்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு குடை சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற அந்த புனிதமான நேரத்திலே வானத்திலே கருடன் வந்து வட்டமிட்டு இந்த பூஜைக்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு ஆசியை நமக்கு கிடைத்திருக்கிறார். உண்மையிலேயே நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். நீங்க தான் கேட்கறது. அதாவதுங்க, அந்த விவகாரத்துல தவறு செய்தவர்கள், கலப்படம் செய்தவர்கள், பஞ்சமா பாதகத்தை விட மிக கொடிய பாதகம் அது. அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். அது விசாரணையில் இருக்குது. பொதுவாக பிரசாதம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் நாம லட்டு பிரசாதத்தை வாங்கி இருக்கிறோம். பெருமாள் கோயில்ல, குறிப்பாக திருப்பதியில லட்டு பிரசாதம் ரொம்ப விசேஷம். அது லட்டு பிரசாதமாக தான் கடந்த ஓராண்டு காலமாக பக்தர்கள் அனைவரும் வாங்கியிருக்காங்க. அயோத்தியிலே ராமஜென்ம பூமி அந்த கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு கூட 1 லட்சம் லட்டுகள் விநியோகிக்கப்பட்டன. ஆனா அப்ப கூட இது மாதிரி கலப்படம் ஆகியிருக்குன்னு செய்திகள் வந்திருக்கு. இது ஒரு வேதனையான சமாச்சாரம். இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை துவங்குகின்ற இந்த நாள்ல இதெல்லாம் விவாதத்திற்கு வருவது பக்தர்களுடைய மனதை புண்படுத்தும். ஆனாலும் பெருமாள் பக்தர்களோ அல்லது பழனி முருகன் பக்தர்களோ, பஞ்சாமிர்தம்னா பழனியில கிடைக்கிறது, அத பிரசாதம் தான் நம்ம வாங்குறோம் கோயில்ல. அது எப்ப கோயிலுக்கு வந்து அதன் மூலமாக, கோயில் மூலமாக எங்களுக்கு வருகிறதோ, அதுல விஷமே இருந்தாலும் அதோடைய புனிதம் அது எங்களுக்கு அறியாம வேணா யாரா செய்யலாம், ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிப்போம். ஆகவே லட்டு பிரசாதத்தினுடைய மகிமை இதன் மூலம் குறையாது. தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாங்க, அது தவறான, அது மாதிரி கலப்படம் பண்ணவங்க மனசாட்சியே இல்லாம இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அது லாப நோக்கத்தோட செஞ்சாங்களா அல்லது உண்மையிலேயே இந்த மனதை புண்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சாங்களா? அது யார் செஞ்சிருந்தாலும் தவறு, திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய தவறு, தண்டிக்கப்பட வேண்டிய தவறு. இல்ல, அதெல்லாம் கலப்படம் செய்யப்பட்ட லட்டுன்னு தெரிஞ்ச உடனே அதையெல்லாம் வந்து அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. இனி செய்யக்கூடியது அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இனிமேல் புதிதாக செய்யக்கூடியதுல இத்தகைய தவறுகள் நடைபெறாதுன்னு அந்த தேவஸ்தானத்தினுடைய அந்த அதிகாரி வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. இது நாள் வரைக்கும் நடந்துருச்சு. ஆனா பக்தர்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. அவங்க எல்லாம் மனசார லட்டு பிரசாதமா நினைச்சா சாப்பிட்டுருக்காங்க. அதனால பக்தர்களுக்கு இதுல எந்த தோஷமும் இல்லை. இதனால லட்டு பிரசாதத்தோட மகிமை குறைஞ்சு போயிடாது. இப்ப உடனே பாத்தீங்கன்னா இதுல சில தீய சக்திகள் வேண்டுமென்றே இதை வந்து இதனுடைய புனிதத்தன்மையின் மேல சர்ச்சைகளை எழுப்புறாங்க. பழனியில பஞ்சாமிர்தம் கொடுக்குறான், அதுவும் இது மாதிரி தான் எல்லாம் சொல்றாங்க. பழனி எல்லாம் வந்துங்க நோய் தீர்க்கும் இடம். பஞ்சாமிர்தம் வந்து விஷமுறிவு. நவபாசானத்துல அங்கே முருகப்பெருமான் இருக்கிறார், அங்கே அபிஷேகம் செய்து அது உடனே மருந்தா மாறிடும். அதனால எந்த ஒரு தோஷமும் பக்தர்களுக்கு கிடையாது. இதை வச்சுக்கிட்டு இந்த புரட்டாசி மாதத்துல எல்லாரும் விரதம் பிடிக்கிற நிலையில இதை ஒரு
இதனால நீங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க, நீங்க எப்படி திரும்பவும் வந்து நீங்க அந்த புனிதத்தை காப்பீங்களான்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் தவறு. இந்து சமயத்துல எதுக்குமே பரிகாரம் உண்டு. அதனால அதற்குரிய பரிகாரங்கள் செய்யப்படும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்தையும் கோயில் நிர்வாகத்தையும் வலியுறுத்தோம். அது அவருடைய தரப்பு அவர் சொல்றாரு. விசாரணையில தான் தெரிய வரும். அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. சிஎம்ஏ சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. அதனால அது சம்பந்தமாக விசாரணை நடக்கட்டும். தவறு நடந்திருந்தால் கட்டாயம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.